சேனல். இன்னைக்கு நம்ம எம்பிபிஎஸ் கைடன்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சீட் மேட்ரிக்ஸ் வந்து எம்சிசி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் எவ்வளோ காலேஜஸ் இருக்கு, யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்றத பார்க்கலாம். எம்சிசி கவுன்சிலிங்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது, என்ன ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் பத்தி இந்த லைவ் ப்ரோக்ராம்ல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து எப்போ நம்மளுக்கு அப்டேட் அடுத்தது வரும், அடுத்து என்ன அப்டேட் வரும்ன்றத பற்றியும் இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா அவங்க சில விஷயங்களை வந்து கேட்டு நம்மள்ட்ட வாங்கிட்டாங்க, சில விஷயங்கள் வந்து இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னும் அடுத்து என்ன கேட்பாங்க, யார் யாருக்கு எந்தெந்த கோட்டால அப்ளை பண்றவங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்றத பத்தி இந்த லைவ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் ஏதாவது அப்டேட் வரும்போது போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அது வந்து உங்களுடைய கவனத்திற்கு வரும். இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. யாருக்காவது 1-to-1 கவுன்சிலிங் வேணும், எனக்கு கவுன்சிலிங் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது, எப்படி அந்த ப்ராசஸ் எல்லாம் அணுகிறதுன்னு தெரியாது, நான் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் இயரு, இல்லை சில சமயம் ரிப்பீட் ஆனவங்களுக்கு கூட தெரியல கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், 8608245006. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸை அனுப்பலாம். ஸோ நான் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது வந்து இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்க 1-to-1 கவுன்சிலிங் தான் இது. ஓகேவா? என்டாக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷனை. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷில் வந்து ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியிட்டுட்டாங்க, ஆந்திராவில் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க, கர்நாடகாவில் ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்பன்னு தெரியல, எப்பன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க. தமிழ்நாடு ப்ராசஸ்ல இப்போ வந்து எலிஜிபிலிட்டி லிஸ்ட் விட்டாங்கல்ல, அதுல சில பேருக்கெல்லாம் நிறைய சந்தேகங்கள். இந்த 1-to-1 கவுன்சிலிங் வரும்போது அதை குறித்து நாங்கள் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன டவுட் எல்லாம் வந்துச்சு, ஸோ அந்த பயத்திலே நீங்களும் இருக்கீங்களா, அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த லைவ் ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து எப்போ வரும்னு பார்க்கலாம். தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 9th அன்னையிலேருந்து எதிர்பார்க்கலாம், 13th முன்னாடியே வந்துடும். 9th 13th வந்துடும். ஸோ ப்ரிப்பேர்டாக இருங்க நீங்கள். ஏன்னா சில பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் போடணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், சாய்ஸ் லாக் பண்ணணும். அப்போ தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் ஏதாவது டவுட்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அது வந்து நடக்க போகுது. அடுத்து வந்து இப்போ நிறைய பேருக்கு நேட்டிவிட்டி சரியில்லை, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சரியில்லை, அந்த மாதிரி நிறைய இன்எலிஜிபிள் சொல்லிட்டு வந்துருச்சு. நிறைய பேர் நீங்க 7.5ல தான் இருக்கீங்க, உங்களுக்கு 7.5ல மட்டும்தான் ரிசர்வேஷன். 92.5ல இருக்கிற ஐஆர்டி வார்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கிற சிஎம்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்வேலிட்னு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க, அவங்களே வெரிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் இன்வேலிட், நீங்கள் வந்து டேரெக்டாக ஆஃப்லைனில் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ண போகிறீங்க. அதில் உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் எவ்வளோ சீட் இருக்குதுன்றத சொல்ல போகிறாங்க, நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. இதுதான் வந்து 7.5 உள்ள பிள்ளைகளுக்கு. அதுலேயே சில பேருக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் விட்டுட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் விட்டுட்டாதான் கொடுத்துருக்கீங்க, நாட் அப்லோடட் அது மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ அவங்களாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து அப்லோடுன்னு வந்திருக்கும், கரெக்ட் இன்கரெக்ட்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஒர்க்கே ஆகாது, இன்கரெக்ட், த அபவ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கரெக்ட் இன் மை நாலேஜ் அப்படி சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ அதில் இன்கரெக்ட்னு வரும்போது குழப்பமாயிடுறாங்க, அது டிஃபால்ட்டாக அவங்க வச்சிருக்காது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்லோடுன்னு வந்துருச்சா, சப்மிட் கொடுத்தீங்களா, டிக் பண்ணீங்களா, வந்துருங்க. வந்திருப்பீங்க, ஏன்னா அது முடிஞ்சு போச்சு இந்த ப்ராசஸ், அதனால ரொம்ப கவலைப்பட வேணாம். மறுநாள் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அப்லோடட் தான் வரும், வந்து அது அப்லோட் ஆயிடுச்சு, அது போயிடும். ஏன் அந்த மாதிரி வருது மேடம் கேட்டிங்கன்னா, சர்வர் நீங்கள் ஏதோ ஒரு ஊரில் இருப்பீங்க, இது வந்து சென்னையில் இருக்கிற மெட்ராஸ் செலெக்ஷன் கமிட்டி, மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் தான் அந்த சர்வர், நிறைய சர்வர்ஸ் இருக்கும், உங்கள் டேட்டாஸ்லாம் டிரான்சாக்ஷன் இமெயில் மூலமாக நடக்குதுல்ல எல்லாமே ஆன்லைனில். ஸோ அது சர்வர் லோட் ஆகிறதுக்கு 1 hour 45 minutes 2 hours ஒரு சர்வரை பொறுத்து இருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் அங்கே போயிட்டு அது வர்றதுக்கு அவ்வளோ லேட் ஆகலாம், அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அதுக்காக பயந்துட்டு இருக்கு. ஒரு பிள்ளை வந்து ரொம்ப அழுதே போச்சு. ஸோ அதெல்லாம் அழாதம்மா, இது பெரிய விஷயமே இல்லை, நீ மறுநாள் செக் பண்ணு சரியாயிடும்னா மறுநாள் செக் பண்ணிட்டு வந்துருச்சு மேடம் இப்படி காமிக்குது, சரி டோன்ட் வரி, நீங்க வேணா ஒரு சேஃபார் சைடுக்கு ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்களுக்கு. ஸோ அதை என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க,
அது போல லைக் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப என்கரேஜபிளா இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. அது இல்லாம நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த லைவ் செஷனை பார்க்கும்போது அவங்களுக்கும் யூஸ் ஆகும்ல. எல்லாருமே கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு ஒரே டென்ஷனா தானே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து நீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்ப அந்த மாதிரி வந்தவங்க என்ன பண்ணலாம்? ஒரு சேஃபார் சைடு. இன்னுமே டைம் இருக்கு நம்மளுக்கு. அந்த மாதிரி வந்துட்ட பிறகு என்ன நினைக்கிறீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்ல பேர் வராம போயிடும். அது கரெக்ட் இன்கரெக்ட் வருது. அதுக்கப்புறம் சப்மிட் டிக் பண்ண முடியல. அப்லோடட் மட்டும் காமிக்குது. நம்மளுக்கு பயமா இருக்கு. நம்ம வந்து உண்டா இல்லையா கவுன்சிலிங் இதுல அப்படின்ட்டு. கட்டாயம் நீங்க உண்டு அப்லோடன்னு வந்துருச்சு இல்ல. ஸோ வந்து நீங்க கட்டாயம் வந்து அதுல அந்த லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோடைய இமெயில் ஐடி இருக்கு. அந்த ஐடிக்கு உங்க நீட் ஸ்கோர் கார்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன சர்டிபிகேட் வந்து மிஸ் பண்ணீங்களோ அந்த சர்டிபிகேட் ரெண்டுத்தையும் அப்லோட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து டபுள் இது கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க எல்லாமே. ஸோ என்னைக்கு திரும்ப சப்போஸ் ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் வரல, ஏதோ ஒரு சொதப்பல் நடந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து இந்த இமெயில் நாங்கள் உங்களுக்கு பர்சனலா பண்ணியிருக்கோம். ஹெல்ப் டெஸ்க் தானே அது. நம்மளை ஹெல்ப் பண்றதுக்காக தான் அது இருக்கு அந்த இமெயில் ஐடி. இல்ல ஃபோன் பண்ணி சொல்லலாம். பட் ஃபோன் பண்ணா நமக்கு என்கேஜாவே இருக்கும், ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஸோ இமெயில்னா நம்ம வந்து போட்டுடலாம். அதுவே பெரிய கியூல தான் நிற்கும். இமெயில் இன் கியூன்னு வரும் சம்டைம்ஸ். அதனால அதெல்லாம் பத்தி இது பண்ணக்கூடாது. நம்மளத பாத்துருவாங்க அவங்க. சரியா? ஒரு இமெயில் போட்டுட்டீங்கன்னா நம்ம வந்து நல்ல தைரியமாவே இருக்கலாம். பின்னாடி ரேங்க் லிஸ்ட்ல நம்ம பேர் வரலனாலும், நீ சரியா அப்லோட் கொடுக்கல அப்படி ஏதாவது நம்ம மேல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வச்சு கோர்ட்டுக்கு கூட போகலாம். கோர்ட்டுக்கு போகணும்னு இல்லை, இதை வச்சு திரும்ப நம்ம ஆர்கியூ பண்ணி அவங்கள்ட்ட திரும்ப ரேங்க் லிஸ்ட்ல பேர் வாங்கலாம். சரியா? ரொம்ப பிரச்சனை எல்லாம் ஆக்க வேண்டாம். நம்மளுக்கு தேவையானது கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம சீட் எடுக்கணும், இதுதான். ஆனா நம்ம கிட்ட ஒரு பிடிமானம் இருக்கும். அதனால நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு அதை சேஃப்டியா வச்சுக்கோங்க. எப்படி உங்க மெயில் ஐடியில இருந்து அனுப்ப போறீங்க, சேஃப்டியா இருக்கும். நல்லபடியா நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்ல வந்துருச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டாம், நம்ம வந்து இருந்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடோடைய ஸ்டேட்டஸ். கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து எம்சிசி கவுன்சிலிங் பத்தி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு சீட் மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த சீட் மேட்ரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் நேம் எந்த ஸ்டேட்ல அப்படின்னு அந்த காலேஜ், அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் டைப் என்ன, யூனிவர்சிட்டியா, அதுக்கப்புறம் வந்து ஆல் இண்டியா, அதாவது எய்ம்ஸா, பிரைவேட் யூனிவர்சிட்டியா, டீம்டு யூனிவர்சிட்டியா, கவர்மெண்ட் காலேஜா அப்படின்ற டைப், இன்ஸ்டியூட் டைப்பு, தென் நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட். இது நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட்லேயே நம்ம ரொம்ப கவனிக்கணும் எம்சிசி கவுன்சிலிங்ல. கோட்டா என்ன கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா இது. ஓகே. அடுத்து வந்து என்ன பிரான்ச்சு, எம்பிபிஎஸ்ஸா, பிடிஎஸ்ஸா, நர்சிங்கா, இது மூணுத்துக்குமே இதுல இருக்க சீட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். எந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் இருக்கு, அது வந்து என்ன சீட் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ, சீட் ஜெண்டர் போத். அது சில பேருக்கு வந்து உமன் காலேஜ் எல்லாம் இருக்கும்ல, விமன் காலேஜ் இருக்கிறதெல்லாம் விமன் மட்டும் தான் படிக்க முடியும். பாய்ஸ் காலேஜ் இருக்கிறது பாய்ஸ் காலேஜ், மென் காலேஜ் தான் படிக்க முடியும். அதனால அது போத்தா இல்ல விமன் காலேஜா அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா எக்ஸ்பெக்டட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. எய்ம்ஸ் எங்க இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, இது எப்படி ஒன்னொன்றுக்கு கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டேட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்டேட்டுக்கு பார்க்கலாம். ஆந்திராக்கு போயிட்டு ஆந்திரால டீம்டு யூனிவர்சிட்டி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு நியர்பையா என்னென்ன ஸ்டேட் இருக்கு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இருக்கு. இங்கெல்லாம் வந்து நம்ம போயிட்டு வரதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான் நம்மளுக்கு. ஸோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணணும் நீங்க விரும்புறீங்க. ஒரு வேளை நீங்க தெலுங்கு பீப்புளா இருந்தா ஆந்திரால போய் சமாளிச்சுப்பீங்க. கன்னடம் தெரிஞ்சுன்னா அங்கே போய் சமாளிச்சுப்பீங்க. மலையாளம் தெரிஞ்சுட்டு அங்கே சமாளிச்சுப்பீங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சா எங்க வேணாலும் சமாளிச்சுப்பீங்க. ஸோ நம்மளுக்கு கோர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்க போட்டு, காலேஜ் தான் ரொம்ப முக்கியம். இந்த காலேஜ் எப்படி இருக்கும், ஏற்கனவே படிச்சவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நாங்களும் இந்த அட்மிஷன் அப்ப என்னுடைய சனுக்கு நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம். ஏற்கனவே இருந்த பிள்ளைகளுடைய ஒரு காலேஜ்லையும் எப்படி போயிட்டு இருக்கு, டீச்சிங் எப்படி போயிட்டு இருக்கு, ப்ராக்டிகல்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, ஹாஸ்டல் எப்படி இருக்கு, மெஸ் எப்படி இருக்கு, உங்களோட அவங்க வந்து இந்த பிள்ளைங்களோட எப்படி நடந்துக்கிறாங்க டீச்சர்ஸ் அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் என்னுடைய சனை நாங்கள் வந்து சேர்த்தோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து ஸ்டேட் வைஸ் இருக்கு. இந்த ஸ்டேட் வைஸ் உங்களுக்கு எந்த காலேஜ் செலக்ட் பண்றீங்க, பிடிஎஸ்ஸா எம்பிபிஎஸ்ஸா அப்படின்றதெல்லாம் கவனமா சாய்ஸ் ஃபில் பண்ணணும். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுக்கு வந்து என்னன்னா, போன்ல தயவு செஞ்சு பண்ணாதீங்க, டேப்ல பண்ணாதீங்க, லேப்டாப் ஃபுல் வியூ தெரியணும். அந்த மாதிரி இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இல்ல கம்ப்யூட்டர் சென்டர் போட்டா அவதியோ பண்ணாதீங்க. ரொம்ப நிதானமா பண்ணணும், பார்த்து பண்ணணும். அடுத்து டெஸ்க்டாப்ல பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நிதானமா பண்ணுங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கொடுக்கறது பிடிஎஸ் கோர்ஸ் கொடுக்குறீங்களா, எம்பிபிஎஸ் கொடுக்குறீங்களா, நர்சிங் கொடுக்குறீங்களான்றத பார்த்துட்டு கொடுங்க.
எம்பிபிஎஸ்க்குரியது காலேஜஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னுத்துலயும் ஒரு காலேஜ் நீங்க அது சாய்ஸ் ஃபில்லிங் வரும்போது சொல்றேன் அடுத்து. அது மாதிரி நீங்க தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜ் இருக்கோ அத்தனை காலேஜ் லிஸ்ட்டும் இதுல வந்துடும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வருது, என்ன சொல்றது, ஆல் இண்டியா கோட்டால 15% சீட் அவங்க கொடுத்துதான் ஆகணும். 100 சீட் இருந்தா 15 சீட் வந்து ஆல் இண்டியா கோட்டால தான் ஃபில் ஆகும். அதுவும் கேட்டகரி வைஸ் தான் ஃபில் ஆகும். அதுலயுமே ஜெனரல் கேட்டகரி இருக்கு, இடபிள்யூஎஸ் இருக்கு, ஓபிசி இருக்கு, எஸ்சி இருக்கு, எஸ்டி இருக்கு, எஸ்சிஏ இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஃபில் ஆகும். அதனால மீதி இருக்கிற 85% நம்ம தமிழ்நாடு செலக்ஷன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வந்து ஃபில் பண்ணுவாங்க. எய்ம்ஸ் மதுரை ஆல் இண்டியா கோட்டால தான் வரும். ஸோ அப்புறம் இதெல்லாம் ஐஆர்டி வார்டு ஆல் இண்டியா கோட்டால வரும். இஎஸ்ஐ சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டால வரும். ஸோ இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணணும். ஐஆர்டி வார்டு அண்ட் இஎஸ்ஐ இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னா நீங்க ஆல் இண்டியா கோட்டால கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இப்போ எனக்கு வரலன்ட்டு தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்க போய் பார்த்தீங்கன்னா அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. அதோட செகண்ட் ரவுண்ட் தான். 530 ஜிஎம்சி கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கு. 7.5443 எம்பிசி பாசிபிளா? பிசி எம்பிபிஎஸ் பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ ரேங்க் பிசியில் எடுத்திருக்காங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். மேம் ஓபிசி சர்டிஃபிகேட் எக்ஸ்பயர்டு மேம். அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, கவுன்சிலிங்ல கேட்பாங்க. இப்போ ரொம்ப கண்டுக்கல உங்களுக்கு நாட் எலிஜிபிள் லிஸ்ட்ல நீங்க வரலனாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணி கையில வச்சுக்கணும். இது வந்து கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் லைவ் ப்ரோக்ராம்ல பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா நிறைய பேர் லைக் பண்ணாமே பாக்குறீங்க. நீங்க லைக் பண்றது வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜபிளா இருக்கும். இன்னும் மோர் வீடியோஸ் போடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டாகும். அதனால லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே மேம், ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்? ரேங்க் லிஸ்ட் வந்து 9th நம்ம எதிர்பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, நாளனையிலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 9th வரும்னு எதிர்பார்க்குறோம். 9th 10th 11th 13th வந்துடும். ஆனால் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் விடுவாங்க. அதனால நம்ம இது பண்ண வேண்டாம். அடுத்து இப்போ நம்ம இப்போ தமிழ்நாடு மட்டும் நீங்க இப்போ தேடுறீங்கன்னா தமிழ்நாட்டு காலேஜை மட்டும் பார்த்துட்டு என்னென்ன காலேஜ் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நர்சிங்கும் இதில் அப்ளை பண்ணலாம். நீங்க பிடிஎஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டால எத்தனை சீட்ஸ் இருக்கு ஒரு காலேஜ்லன்றது நம்மளுக்கு வந்து நல்லா அழகா நீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பண்ணலாம். இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் மக்களே. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுல வர ஓடிபி, லாகின் ஐடி இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து உள்ள போய் திரும்ப ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க எந்தெந்த காலேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்கன்றதும் நம்ம முன்னாடியே சொல்லணும். அப்பதான் சாய்ஸ் ஃபில்லிங்ல அந்த காலேஜ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேல வரும், இல்லாட்டி வராது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா நீங்க எந்தெந்த இப்போ எய்ம்ஸ், ஜிப்மர் இதெல்லாம் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு 2 lakhs வந்து செக்யூரிட்டி டெபாசிட். இடபிள்யூஎஸ் அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு 1000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட். ஓபிஎஸ், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேட்டகரி எஸ்சிஏ கேட்டகரி பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. 5000 ரூபாய் வந்து உங்களுக்கு இந்த ஃபீஸ் வந்துடும், செக்யூரிட்டி டெபாசிட் வந்துடும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஸ்டேட்ல நம்ம தமிழ்நாட்டில் வாங்கல, பட் ஆல் இண்டியா கோட்டால நம்ம கட்டி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்டபிள் கிடையாது. நீங்க எந்த அக்கௌண்ட் நம்பர் இப்ப கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரீஃபண்ட் ஆயிடும். பட் நீங்க வந்து ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் கவுன்சிலிங், ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வந்து உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்க வந்து இது பண்ணிக்க முடியும். அதனாலதான் 1-to-1 கவுன்சிலிங். யாராவது ஏற்கனவே உங்களுக்கு அதுல நாலேஜ் உள்ளவங்கள ஹெல்ப் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு அவங்க கைட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்துக்கோங்க. இல்ல நீங்களே பண்றதுனாலும் நிதானமா உட்காந்து பண்ணுங்க. ரொம்ப அவசரமா பண்ணாதீங்க. நம்மளுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அவசரமா பண்ணுவாங்க. ஸோ அதை மானிட்டர் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் மானிட்டர் பண்ணுங்க. நீங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் எதெல்லாம் வேணும்னு சொல்றீங்களோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி காலேஜ் சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி கரண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஒன்று காமிக்கும் இனிஷியலா நீங்க உள்ள போகிறதுக்கு முன்னாடி. அப்ப நீங்க எவ்வளவு சாய்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க, டீம்டெல்லாம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்றத பொறுத்தும் இருக்கும். இன்னொன்று சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்பொழுது நான் இதை முடிக்கிறப்ப அதுக்கப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து
இது வந்து பணத்தெல்லாம் கட்டிட்டு எந்தெந்த இதுக்கெல்லாம் நீங்க எய்ம்ஸ் போட போறீங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் போட போறீங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா போட போறீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீம்டு போட போறீங்கன்னா அதுக்கேற்ற மணியை நீங்க டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டா அடுத்து அந்த மணி பே பண்றதுக்குரிய இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். அதுல போய் நீங்க பே பண்ணிடலாம். பே பண்ணிட்ட பிறகு திரும்ப லாகின் ஐடி ஓடிபி இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் அப்பயும் ஒரு முறை நீங்க என்ட்ரி போகும்போதும் லாகின் ஐடி கொடுக்கும், அப்போ ஒரு ஓடிபி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஓடிபி போட்டுட்டாதான் நீங்க உள்ள போய் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண முடியும். அது மாதிரி உங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் யாருக்கும் வந்து கொடுக்காதீங்க. உங்க பேரண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், ஸ்டூடெண்ட் தெரிஞ்சா போதும், மற்ற யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு காலேஜ் எல்லாம் மாத்தி விடலாம், அதுக்கப்புறம் வந்து டெலிட் பண்ணிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்களுடைய வாழ்க்கையோட அவங்க விளையாடிடுவாங்க. நிறைய பேர் எல்லாம் உலகத்துல எல்லாருமே நல்லவங்க எல்லாம் கிடையாதுங்க. கடவுளை தவிர மீது யாருமே நல்லவங்க கிடையாது. ஒரு நேரத்துல பேரண்டே பிள்ளைகளுக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுறாங்க, பிள்ளைகளே பேரண்ட்டுக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுறாங்க. அதனால வந்து நீங்க வந்து எல்லா இடத்துலயும் இல்ல, சில இடங்கள்ல ஓகேவா. அதனால ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா நீங்க வச்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க அட்மிஷன் போட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ற வரைக்கும் பாஸ்வேர்ட் லாகின் ஐடி எல்லாம் யார்ட்டையும் கொடுக்காதீங்க. சரியா, கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து உள்ள போகலாம். சாய்ஸ் லாக் வந்து இப்ப பண்ண முடியாது. சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து இருக்கும், எந்தெந்த இது அப்படின்றது. ஸோ நீங்க வந்து டீம்டு மட்டும் பாக்குறீங்கன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருப்பாங்க சர்ச் பண்றது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடுன்னா அது மட்டும் உங்களுக்கு லிஸ்ட்ல காமிக்கும். அப்புறம் எய்ம்ஸ் மட்டும் போட்டீங்கன்னா எய்ம்ஸ் எல்லாம் காமிக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி காலேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுக்க வேண்டியதுதான். சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்கும்போது பிடிஎஸ்ஆ நர்சிங்கா எம்பிபிஎஸ்ஆ பார்த்து கொடுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. கட்டாயம் இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இந்த வீடியோ. அப்புறம் காலேஜஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும், சைடில் எப்படி இருக்கும், நம்ம வந்து இந்த பக்கம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒன்னொன்னா வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா உங்க காலேஜ் வந்து நீங்க எதுக்கெல்லாம் வளவலன்னு கொடுக்காதீங்க. ரொம்ப எந்த காலேஜ் வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அது மட்டும் கொடுங்க. இதுல ஏன் நான் அது மாதிரி சொல்றேன் பாத்தீங்கன்னா, நிறைய பிள்ளைங்க வந்து நிறைய காலேஜ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய மார்க் இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சிரும் முன்னாடின்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு ஜாயின் பண்ண அதுக்கு பிடிக்கலன்னா அடுத்த ரவுண்டுக்கு போவீங்க. இங்க சில பிள்ளைங்க வந்து இப்ப சீட்டு கிடைக்காம என்னடாவது நம்மளுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க வந்து ஆல் இண்டியா கோட்டால நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சீட்டு கிடைச்சா போயிடலாம் அப்படின்ற மாதிரினா நீங்க வந்து தாராளமா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்ல சும்மா வந்து சீட்டை லாக் பண்றது, சீட்டை வந்து இது பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம், அடுத்த காத்திருக்க பிள்ளைங்களுக்கும் டென்ஷன். அதனால அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த இது தேவையோ அதை மட்டும் அப்ளை பண்ணுங்க. சாய்ஸ் லாக் பண்ண முடியாது. ஒரு காலேஜ் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அலைன் பண்ணலாம், அப் டவுன் அந்த மாதிரி கொடுக்கணும். அப் பண்ண நம்ம ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு அப் பண்ணோம்னா அப் ஆயிடும், டவுன் பண்ணனா டவுன் ஆயிடும். இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அழகா நீட்டா வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இது சேவ் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப இன்னும் கொஞ்சம் மறுநாள் கூட யோசிச்சு, ஏன்னா டைம் இருக்கு நம்மளுக்கு, யோசிச்சு இன்னும் கூட திரும்ப சாய்ஸ் ஃபில்லிங் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். இப்போதைக்கு அவங்க சாய்ஸ் லாக் இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சிடல, அது வந்து சும்மா டம்மியாக தான் வச்சிருக்காங்க. 12th அன்னைக்கு தான் அதை வந்து எனேபிள் பண்ணுவாங்க, அப்பதான் நம்ம லாக் பண்ண முடியும். அதுக்குரிய டைம் இன்னும் வரல. சரியா, ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதனால அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி காலேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம், எல்லாமே செக் பண்ணலாம், வெரிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி முடிச்சா இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங் ஆல் இண்டியா கோட்டாக்கு. டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஃபீஸ் எல்லாம் வந்து அதுல இருக்கும். ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றீங்கன்னா ஃபீஸ் டீடைல்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுல போய் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதனாலதான் இப்ப டீம்டி நம்மள தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டீம்டி யூனிவர்சிட்டி வந்து புதுசா ஆயிருக்கு. ஒன்னு வந்து ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சமயபுரம், தனலட்சுமி யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி அது ஒண்ணு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ். கிட்டத்தட்ட 700 சீட் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கு. என்ன பண்ண போறோம்னு தெரியல. இந்த பசங்க தமிழ்நாட்டு பசங்களுக்கு சீட் வந்து எப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஷேர் ஆக போகுதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம், நீங்க ஆல் இண்டியா கோட்டால நல்ல மார்க் இருந்து நீங்க கிடைச்ச காலேஜ் வந்துருச்சுன்னா ஆல் இண்டியா கோட்டா வழியாவே நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. சேம் ஃபீஸ் தான் கட்ட போறீங்க தமிழ்நாட்டுல படிக்கிறதுக்கு. அதனால வந்து அதுக்கு மூலமாவே பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல பார்டர் லைன்ல இருக்க பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். பார்டர் லைன்ல இருக்க பிள்ளைங்க வந்து மிக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கலாம், ரொம்ப ஏழையா இருக்கலாம், ரொம்ப முறை ரிப்பீட் பண்ணவங்களா இருக்கலாம், விரக்தியில கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண புண்ணியம் வந்து உங்களுக்கு சேரும். இது ஒண்டர்பாலின் யூடியூப் சேனல் மூலமா நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். ஸோ இது செஞ்சு கொடுங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அப்ளை பண்ணுங்க, சீட் எடுக்கலாம். அது மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல அதுக்கப்புறம் எந்த இது வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய 1-to-1 கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து நான் கைட் பண்ணி விடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சிசி கவுன்சிலிங்ல வேற என்னன்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் கொடுத்துட்ட பிறகு
அதுக்கப்புறம் சாய்ஸ் செலக்ட் பண்ணிட்ட பிறகு ப்ராசஸிங் டைம், அப்புறம் ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வரும்பொழுது நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வந்து அந்த இதை வந்து வச்சுக்கலாம். இல்லாட்டி அப்கிரேடேஷன் போட்டு அடுத்த காலேஜஸ் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு கொடுக்கலாம். ஏன்னா நீங்க எந்த காலேஜ்ல வருதோ அதை வந்து ஜாயின் பண்ணிடணும். அடுத்தடுத்த வர ரவுண்டுகள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் ஃப்ரீஸ் ஃப்ளோட் இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த காலேஜே போதுன்னா போய் நேராக ஜாயின் கூட பண்ணிக்கலாம் காலேஜில். பட் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட்லாம் பண்ணுறதுக்கு பணம் வேணும். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ ஃபீஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்டு வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் வந்து ரேங்க் லிஸ்ட் ஹியரா யாரு நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் தராங்கன்னு பார்ப்போம். ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்? ரேங்க் லிஸ்ட் ஹியர் வரும். 9th அப்போ எதிர்பார்க்கலாம். 9th அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வரும். செகண்ட் ரவுண்ட்ல வரும்பொழுது அப்பயுமே நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சீட்டை வந்து ஃப்ளோட்ல இருந்தாலும் நம்ம அதை வந்து லாக் பண்ணிட்டு நான் வந்து இதுக்கு போறேன், அப்கிரேடேஷன் போறேன்னு. அப்கிரேடேஷன்ல உங்களுக்கு எய்ம் பண்ண காலேஜ் வந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டினா இந்த காலேஜ் உங்களுக்கு ரீட்டைன் ஆகும். எய்ம் பண்ண காலேஜ்ல ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா நீங்க அந்த காலேஜ்ல தான் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். அப்கிரேடேஷன் போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போடணும் மக்களே. அடுத்து தேர்டு வந்து அதே மாதிரி தான். தேவைன்னா இருந்துக்கலாம் இதே இதுல காலேஜ்ல. அப்படி இல்லாட்டினா அப்கிரேடேஷன் போடலாம். மொத்தம் 2 எக்ஸ்ட்ரா சாய்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் பண்ணும்போது தேர்ட்ல எந்த காலேஜ் கிடைக்குதோ கட்டாயம் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால அப்கிரேடேஷன் போடும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக போடணும். ஃபர்ஸ்ட் டைம் சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது ரொம்ப நிதானமாக போடணும். 514 SC ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே கிடைக்குமா? எந்த காலேஜ் கிடைக்கும்? எந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுக்க போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அக்கார்டிங் டு யுவர் கேட்டகரி ரேங்க் இது ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் மார்க் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். நிறைய ஹை மார்க் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா எய்ம்ஸ், ஜிப்மர், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், நீங்கள் எந்த காலேஜ் டாப் காலேஜஸ் ஆஃப் த இந்தியா எதில் வேணாலும் கவர்மெண்ட் காலேஜில் இங்கே பாம்பேயில் போய் மகாராஷ்டிராவில் போய் ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும், நல்ல மார்க் வச்சுருக்கீங்க, எங்கள் அப்பாவுக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா தயவுசெஞ்சு அங்கே போய் அப்ளை பண்ணிவிடுங்க. அதில் கிடைச்சா போயிடுங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சீட் இருக்கும். சரியா? ஸோ அது மாதிரி எங்கே வேணாலும் ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணி போடலாம். ஆல் ஓவர் த இந்தியா கவர்மெண்ட் காலேஜில் 15% ஆஃப் சீட்டு உங்களுக்கே சொந்தம். நிறைய மார்க் வச்சுருக்காங்க பிள்ளைகளுக்கு. சரியா? ஸோ அதுதான் வந்து உண்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் இருக்கவங்க நல்ல கவர்மெண்ட் காலேஜஸ் மற்றதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து பார்டர் லைனில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி வந்து எல்லா ரவுண்டுமே அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கட்டாயம் அப்ளை பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பணம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி நிறைய தெரியணும், 1-to-1 கவுன்சிலிங் தேவைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், தம்ப்நெயிலையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் போடலாம். 8608245006. இதுதான் MCC கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நீங்கள் வந்து இப்போ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைவ் ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து முடிய போகுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். 2601 தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் எவ்வளவு வர வாய்ப்பு இருக்கு? நீங்க ஆல் இண்டியா கோட்டாலே அப்ளை பண்ணலாம். சிவா JR11 நீங்க ஆல் இண்டியா கோட்டாலையும் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாலே நல்ல காலேஜ் கூட கிடைக்கும். சரியா? அதனால அப்ளை பண்ணலாம். இந்த லைவ் ப்ரோக்ராம் வந்து இதோட முடிய போகுது. அடுத்தது உங்களுக்கு அப்டேட் வந்தால் கட்டாயம் லைவ் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு வரும். வேறு ஏதாவது வந்து டவுட்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம். 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ நான் நிறுத்தி வச்சுருக்கேன். அது ரொம்ப பார்க்கறதில்ல. இதிலே கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால. அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. உங்களுக்கு உரிய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணி கொடுப்பேன். இது வரைக்கும் நம்ம ஒண்டர் பாலிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா லைவ் செஷன்ஸும், வீடியோஸும், ஷார்ட்ஸும் உங்களுக்கு வந்து கவனத்திற்கு யூடியூப் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் பண்ணாமையே பார்த்துருக்கீங்க. உண்மையாலும் பிடிக்கலையா, இல்லை நான் ஏதாவது அப்டேட் பண்ணிக்கணுமான்றதை கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம பார்க்குறீங்கன்னு அர்த்தம்.
ஸோ என்ன நான் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு அது வந்து உதவும். ஸோ வந்து லைக் பட்டனை அழுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச எம்பிபிஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, யாராவது வந்து ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு சப்போஸ் ரொம்ப தெரியாமல் இருக்கலாம் இதை பற்றி, ஆனால் தேடுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோடைய லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. சரியா? அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ஒருவேளை நான் பேசுறது அவங்களுக்கு புரியலாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யாருக்காவது 1-to-1 கவுன்சிலிங் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த லைவ் ப்ரோக்ராம் இதோட முடியுது. இன்னொரு சூப்பரான லைவ் ப்ரோக்ராமில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.